ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் வெயிட் குறையல. எல்லா ஃபுட்டுமே உங்ககிட்ட இருக்கு, ஆனாலும் வெயிட் குறையல. ஏன் எதுக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த டைமில் என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இந்த காலையில் 6 மணிலேருந்து நைட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் எல்லாமே சொல்ல போகிறேன். ஒரு நோட் பென் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். காலைல ஏஞ்சதுலேருந்து மதியம் ஒரு 12 மணி வரைக்கும், மதியம் 12 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும், ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும், இந்த 3 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். ஒரு பார்ட்லையும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக குறையும். காலையில் 6 மணி ஏஞ்ச உடனே ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் கம்பல்சரி குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்துக்குங்க. ஏன் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து உங்களோட டைஜஷனை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். காலையில் அஃப்ரெஷ் நீங்கள் எடுக்கும்போது 2 ஸ்கூப் 250 ml ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. காலையில் எடுக்கும்போது மட்டும் 2 ஸ்கூப் அஃப்ரெஷ் எடுங்க. அதுக்கப்புறம்லாம் 1 ஸ்கூப் தான் எடுக்கணும். இப்போ 7 மணிக்கு அஃப்ரெஷ் எடுத்தது பிறகு 8 மணிக்கு ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிக்கணும். 8 மணிக்கு ஷேக்கில் என்னென்ன போடுவீங்க? 3 ஸ்கூப் ஃபார்முலா 1, 1 ஸ்கூப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனு, 2 ஸ்கூப் ஷேக் மேட் போடுவீங்க. ஃபைபர் இருந்தால் ஃபைபர் 1 ஸ்கூப் போடுவீங்க. இப்படி போட்டு உங்களோட ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிடணும். 9, 10, 11, 12 இந்த 4 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கணும். 11 மணிக்கு மேலே பசி எடுத்தாதான் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சாப்பிடணும். அதுக்குள்ள பசி எடுத்துச்சு அப்படின்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டும் குறையாது, ஃபேட்டும் குறையாது. நான் சொன்ன மாதிரி 12 மணிக்குள்ள 2 லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களோட லஞ்ச் டைம் 12 to 1 இருக்கலாம், இல்லை 1 to 2 இருக்கலாம். உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் லஞ்சில் கம்பல்சரி நான் சொல்கிறது எல்லாமே இருந்தால் தான் வெயிட் லாஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். இப்போ பாருங்க, நீங்கள் லஞ்ச் எடுக்கும்போது உங்களோட லஞ்சில் கொஞ்சமாக ஃபைபர் இருக்கணும், கொஞ்சமாக ப்ரோட்டீன் இருக்கணும், கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் இருக்கணும். இதெல்லாம் என்ன சார் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ரைஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் 2 முட்டை வெள்ளை எக்கு மட்டும் இருக்கணும், கீரை இருக்கணும், பொரியல் இருக்கணும். இது எல்லாமே எடுத்தாதான் உங்கள் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும். அப்போ தான் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் லஞ்சை முடிச்சதுக்கு அப்புறமா 1/2 hour 1 hour கழிச்சு 6 மணிக்குள்ள திரும்ப நீங்க ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கணும். கம்பல்சரி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி கொடுங்க. ஏன் நான் தண்ணி குடிக்க சொல்றேன் அப்படின்னா 20% நம்மளோட பாடி வாட்டரால் தான் மேக் ஆயிருக்கு. இப்ப தண்ணி கரெக்டா இருந்தாதான் உள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்கணுமோ அது கரெக்டா இருக்கும். இப்ப எல்லாருக்கும் மேஜர் ப்ராப்ளமே இந்த தண்ணி குடிக்க முடியல அப்படின்னு. அதுக்கு ஹெர்பலைஃப்ல ஹைட்ரேட் அப்படின்னு ஒரு ஃபுட் இருக்கு, பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்ப 4 to 5 மணிக்குள்ள எல்லாத்துக்குமே பசி எடுக்குங்க. இந்த பசி எடுத்தா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? 2 பாதாம், 2 பிஸ்தா, 2 வால்நட், 2 டேட்ஸ் இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். எல்லாமே 2 தான் எடுக்கணும். இல்ல அப்படின்னா வெஜிடபிள் சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆனா அந்த நடுவுல நீங்க வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் சத்தியமா நடக்காது. மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. 6 மணி வரைக்கும் ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கணும். 6 மணிக்கு மேல நீங்க சூடான பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நைட் எத்தனை மணிக்கு சார் ஷேக் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல. நைட்டு நீங்க 8 மணிக்கு ஷேக் எடுக்கணும். காலையில எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. 10 மணிக்கு தூங்க போறீங்கன்னா 8 மணிக்கு நீங்க ஷேக் எடுத்தாதான் உங்களோட உடம்பு கரெக்டா ஒர்க் ஆகும். இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் சூப்பரா இருக்கும்.